என்னுடைய மகளை பற்றி பேசின ஒன்றை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு தக்கமான நான் தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாங்க ஒரு உச்சபட்ச நடிகை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுக்கு இருக்கிற டேலண்ட், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இருக்கிற திறமை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கால் தூசுக்கு சமவாமியா நீ என்னுடைய பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. அவள் படித்தது, வளர்ந்தது, அவளுடைய ப்ராட்டப், அவகிட்ட இருக்கிற கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகுது நீ ஈடாவியா அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாங்க அந்த உச்சபட்ச நடிகை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுகிறவங்களை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு நம்ம சரியான பதிலடி எடுக்கலை அப்படின்னா நாளுக்கு நாள் பெண்களை இப்படி தான் மோசமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணுக்கு நடந்த இந்த விஷயத்துக்காக ஒரு அம்மாவாக நான் ரியாக்ட் பண்ணி பேசலைன்னா அவள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சுத்தமாக இழந்துருவா. அம்மா சொசைட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு என் குழந்தை மனசில் வந்துடும். அதை நான் ஒரு நாளும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் மேலும் அவங்க சொன்ன விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை குஷ்புவோட மகளோட திருமணம் கோவாவில் ரொம்பவும் கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திரைப்பட்டாலுமே அந்த திருமணத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அமலா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த இதில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாக்கு அந்த திருமணத்தில் ஸ்பெஷலான வரவேற்பு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா விஜய் சார் கூட தான் சேர்ந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பெரிய சலசலப்பு அப்படிங்கிறது அந்த திருமணத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா முதல்வர் விஜய்க்கு மொத்த ஃபேமிலியாக சேர்ந்து பத்திரிகை வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய இரண்டாவது மகள் பற்றின சர்ச்சை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக இருக்குது. அவங்க இப்போ தான் ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை அவங்க ஓன் பண்ணி இதுக்கு மேலே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த விழாவில் தன்னுடைய மகளை பற்றி பேசும்போது அவங்க கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க அவங்கள பற்றின இப்போ ஒரு கேலியும் கிண்டலும் சமூக வலைதளங்களில் அதிகமாக போயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்குறதுக்கே திருநங்கை மாதிரி இருக்குது, ஏலியன் மாதிரி, ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய அந்த முதுகெலும்புகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஆக்வர்டாக இருக்குது, நீங்கள் நடிகையாக நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிண்டல்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒபிஸோடு இருந்த நீங்கள் எப்படி இந்தளவுக்கு டேனாக மாறினீங்க? அது மட்டும் இல்லாமல் கலராக மாறினது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு லீனாக ஆகிறதுக்கு நீங்கள் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, குளுட்டோதையன் அந்த மாதிரி ரொம்பவும் விலை உயர்ந்த மெடிசனை எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சொல்லப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத இதுக்கு பதிலளித்த குஷ்புவோட இரண்டாவது மகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலியே மொத்தமாக டயட்டில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு மேலே ரொம்பவும் டிசிப்ளினான ஒரு டயட், ஃபேமிலி டயட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னுடைய மொத்த ஃபேமிலியும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எந்த விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் யோகா, நேச்சுரலாக நாங்கள் இந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மெடிசன் எடுத்து உடம்பை வெயிட் லாஸ் பண்ணுறோமோ திருப்பியும் அந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடாது. ஆனால் ஃபுட்டில் டிசிப்ளின், எந்த விதமான ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அவுட் சைட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் நேச்சுரல்ஸ் ஓரியன்டாக இந்த வெயிட் லாஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் இருந்த அந்த ஒரு விதம் தான் எங்களை இன்னைக்கு லைஃப்பில் மேம்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. தன்னுடைய மகள் உடைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இந்த சொசைட்டிக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து எந்த விஷயங்களையும் பெருசு பண்ணுறதில்ல. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசலைன்னா கண்டிப்பாக என்னுடைய மகள் என் மேலே பாசம் இல்லாதவ அப்படின்னு தான் நினைக்க போகிறா. நான் என்னுடைய மகளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சவனை நான் சும்மா விட மாட்டேன். ஒன்று சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லை இரண்டாவது தனிப்பட்ட நடவடிக்கையை நான் எடுக்க சொல்லுவேன், இல்லைன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். என்னுடைய பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எந்தளவுக்கு டேலண்டடான ஒரு கைண்டான பர்சன் என் பொண்ணு, எந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய பொண்ணோட கால் தூசுக்கு கூட நீங்கள் பெற மாட்டீங்க. அவளுக்கு இருக்கிற திறமைக்கும் அவளுக்கு இருக்கிற அந்த அழகுக்கும் அவள் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போவா. உங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் அதே நிலையில தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களால் பேச மட்டும்தான் முடியும், உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. அதை ஆதரித்து பேசியிருக்காங்க நடிகை ராதிகா சரத்குமார்.